கிராப் ஃப்ரை. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராபெல்லாம் நண்டெல்லாம் ஒரு மஞ்சள்தூள் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் ஓகே. நான் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன், 4 டைம்ஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு அது கால் செப்ரேட்டாக உடம்பு செப்ரேட்டாக பிச்சு வச்சுட்டேன். இதோட மசாலா லிஸ்ட் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள். இது மிக்ஸ் பண்ண புளி தண்ணி கரைச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் பேஸ்ட்டாக. அதோட மசாலாவை வந்துட்டு லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ 2ம் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அது. இப்போ இந்த பேஸ்ட் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்க பாருங்கள். இப்போ இந்த மிக்சரை வந்துட்டு நண்டில் போட்டு நல்லா தடவி மசாலாவை எடுத்து ஒரு பக்கம் அரை மணி நேரம் வச்சுக்கலாம். க்ளீனாக கோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லு எல்லாம் நல்ல இடமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லு கோட் பண்ணிட்டு ஒரு இடமா 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணி விடுங்க. 15லேருந்து 30 நிமிஷம் வச்சுக்கலாம். இதெல்லாம் கால். சின்ன சின்ன காலெல்லாம் என்ன பண்ணேன்னா ரசத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். நான் பெரிய பெரிய கால் உடம்பு மட்டும் ஃப்ரைக்கு வச்சுருக்கேன். நான் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவா, இரும்பு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ரொம்ப காய விடக்கூடாது தவாவை, ஏன்னா அடி பிடிச்சிரும் அப்புறமேட்டுக்கா. எண்ணெய் ஆயிலால் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் சூடான உடனே எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க கிராபை ஃபுல்லாக. இது நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு 1/2 kg நண்டு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஃபுல்லாக. அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விடுங்க. 2லேருந்து 5 நிமிஷம் வேக விட்டு திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னாக்கா அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த லெவலில் வெந்துட்ட பிறகு திருப்பி ஒரு 2 வாட்டி அந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போது அடியும் பிடிக்காது, மசாலாவும் க்ளீனாக அதில் ஒட்டிக்கும் நண்டில். ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் வந்துட்ட பிறகு நண்டு நல்லா ரெட்டாக வந்துடுச்சுனாலே அது வெந்துடுச்சு. ஒரு நண்டு வேகிறதுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் போதும். அவ்வளோ வேக வச்சிங்கனாலே போதும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.